அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை அன்பிடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 14 22 32 வரை பார்க்கிறப்ப, அங்கே ஒரு எதிர்காற்றாக இருக்கிறது. சீஷர்கள் படகிலே பிரயாணிக்கிறார்கள். திடீரென்ற இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். அந்த எதிர்காற்றை கண்டு பயந்தவர்கள் இன்று கர்த்தரை கண்டு பயப்படுகிறார்கள். ஆவேசம் ஆவேசம் என்று அலறுகிறார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இதில் என்ன ஆச்சரியம்? அதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. அடுத்து பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரை, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்ப இன்னைக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, இயேசுவை போல நடக்க நமக்கு ஒரு அழைப்பு. இயேசுவை போல நடக்க நமக்கு ஒரு அழைப்பு. எதிர்காற்றா இருக்கிறது, அங்கே புயல் காற்றா இருக்கிறபடியால், எதிர்காற்றா இருக்கிறபடியால் கடல் கொந்தளிக்கிறது. ஆனால் இயேசு கடலின் மேல் நடக்கிறார். பேதுருவும் இப்பொழுது கடலின் மேல், அதே கடலின் மேல் நடக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு பாருங்க, இயேசு நடந்த மாதிரி நடக்கிறான். அவனுக்கு கடலை பத்தி எல்லாம் தெரியும், கடல் மேல நிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா வேற ஒரு ஃபோர்ஸ் அவனை அப்படி நின்று நடக்க வைத்திருச்சு. அதான் தேவனுடைய பலன். அப்ப இயேசுவை நோக்கி அவன் செல்றப்ப இயேசு மாதிரியே போகிறான். அப்ப இன்னைக்கு நம்ம இயேசுவுக்காக நிறைய செய்யணும்னு நினைச்சு இயேசுவை விட்டுறோம். ஆனா நீங்க இயேசு என்ன சொல்றாரு? என்னை நோக்கி பார், என்னை நோக்கி உன் ஃபோக்கஸ் நானா இருக்கும் பொழுது என்னைய மாதிரியே நீ செய்வன்றார். அதனாலதான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் அதிகமாய் செய்வான் என்று சொன்னார். இவன் இயேசுவை பார்க்கும் வரையில் அவன் வேற எதையும் பார்க்கல, கடலுமே நடக்கிறான். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? காற்று பலமாயிருக்கிறதை கண்டு உடனே பயந்து அமிழ்ந்து போகிறான். அப்பையும் பாருங்க, நல்ல நேசர் கரம் பிடித்து தூக்கினார். அப்ப நீங்க விழுந்தாலும் தூக்குவதற்கு ஒரு நல்ல கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஆனா அவிசுவாசத்தினால அவன் விழுந்தான். ஆனா இயேசு பாருங்க, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான் என்றார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, இயேசுவை பார்த்துட்டு நம்ம போறப்ப ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரயாணமாய் அந்த வாழ்க்கை பிரயாணம் இருக்கும். எந்த விதத்திலும் நம்ம சந்தேகப்படக்கூடாது, எந்த விதத்திலும் நம்ம அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது, பயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்? அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிறார். அவரை நோக்கி இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை, அவரை நோக்கி இருக்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைவோம். ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவை போல நடக்க அழைப்பு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நாம் வாழ முடியும். இயேசு செய்த கிரியைகளை செய்த முடியும். இயேசுவே நோக்கி பாருங்கள். இயேசு செய்தது போலவே நீங்களும் செய்வீர்கள், இயேசுவை வெளிப்படுத்துவீர்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு பாருங்களேன். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பேதுரு நடக்கிறத பார்க்கிறான், இயேசு நடக்கிறத பார்க்கிறான். உடனே சொல்லிட்டான், இவர் தான் மேசியா. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவை போலவே நீங்கள் செய்ய போறீங்களே, இயேசுவை போலவே வாழ போறீங்களே, உங்க வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்ல போறாங்க. உங்க வாழ்க்கை நீங்க செய்யற காரியங்களை பார்த்து சொல்ல போறாங்க. இயேசு யார் என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய போகிறார்கள். தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். இயேசுவை போல வாழ ஒரு அழைப்பு. இயேசுவை போல் வாழ்வோம், இயேசுவை வெளிப்படுத்துவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.